மீண்டும் தொடரலாம். இது விஜய் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் வழங்கும் கேள்வி நேரம். தேமுதிகவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய உட்கட்சி பூசலும் நெருங்கும் தேர்தலும் குறித்து வாழ்த்து கொண்டிருக்கிறோம். திரு சரவணன், உங்களுக்கான நேரம். இன்றைக்கு வைகோ சொல்கின்ற பொழுது, ஒரு குற்றச்சாட்டை வைக்கின்ற பொழுது பழைய ஹிஸ்டரியெல்லாம் சொல்லி அவர் சொல்கிறார், என்ன மாதிரியெல்லாம் திமுக வந்து கட்சியை உடைத்தது அப்படிங்கிறதுக்கு அவர் சில விஷயங்களை சொல்கிறார். அவருடைய பார்வையில் செஞ்சி ராமச்சந்திரனும் எல் கணேசனும் அன்றைக்கு போட்டி பொதுக்குழுவையெல்லாம் கூட்டியதாக அறிவித்து போலியான கையெழுத்தெல்லாம் எடுத்து அது தேர்தல் கமிஷனே வழக்கு பதிவு, அந்த வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நாளில் 2 பேர் பெயரிலும் 75 லட்சம் ரூபாய்க்கு ஃப்ளாட் புக் ஆகிருக்குது, அதற்கான ஆதாரம் இருக்குதுன்னு அதையும் சொல்கிறார். இது ஆதாரம் இருக்குது, ஒரே நாளில் 2 பேருக்கும் 75 ரூபாய்க்கு ஃப்ளாட் புக் ஆகிருக்குது. 75 லட்ச ரூபாய்க்கு ஃப்ளாட்டே புக் ஆகிருக்குதுன்னா வாங்கிய பணம் எவ்வளவு, அதை நான் இன்னி வரைக்கும் பேசுனதில் இப்போ தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். தொடர்ந்து பாலவாக்கம் சோமு ஆகட்டும், இன்னபிராகட்டும், மதிமுகவிலிருந்து சென்ற பொழுதும் இதே குற்றச்சாட்டு வைத்தது. மதிமுகவை உடைக்க நினைத்தார்கள், இப்பொழுது தேமுதிகவை உடைப்பதற்கான முயற்சி நடக்குதுன்னு. இதனுடைய ஒரு நீட்சியா திரு ஸ்டாலின் அவர்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பேசுகின்ற பொழுது சொல்கிறார், தேமுதிகவை யாரும் கரைக்க வேண்டாம், அது தானாகவே கரையும் என்று சொல்லி அடுத்தடுத்த தினங்களில் இந்த நிகழ்வுகள் நிகழ்கின்றன சொன்னால், இந்த ரெண்டையும் ரொம்ப எதேச்சியாக நடக்குதுன்னு நாங்கள் எடுத்துக்கிறதா, இல்லை அவர் சொன்ன மாதிரி இது ஒரு தேர்தல் வியூகங்களில் இது நீங்கள் ஈடுபட்டீங்கன்னு நான் சொல்ல வரல, இது அந்த மாதிரியான ஒரு வியூகம்னு எடுத்துக்கிறதா, இல்லை அவங்க சொன்ன குற்றச்சாட்டு உண்மைன்னு எடுத்துக்கிறதா? இந்த துரோகத்தை பற்றி வைகோ அவர்கள் பேசக்கூடாது. திமுகவை வெற்றிகளாக ஸ்பிளிட் செய்து 93 உடைத்து கொண்டு போனவர், 8 மாவட்ட செயலர் கொண்டு போனவர் அவர் வைகோ. நீங்கள் வெளியில் அனுப்புனீங்க, அவருக்கு போனார், அவளை வெளியில் அனுப்பலை. அவர் உடைத்து கொண்டு சென்றார். அவர் மதிமுகவை ஆரம்பித்தார். நான் தான் உண்மையான திமுக என்று அறிவாலயத்தை கேப்சர் செய்யறதுக்கு வந்தார். இதெல்லாம் வரலாறு. ஸோ துரோகத்தை பற்றி பேசுவதற்கு அவருக்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது. அவர் ஒரு அரசியல் செல்லாக்காசு. அதனால அந்த அவருடைய பொறுப்பு திமுக. முடியாது சரவணன், ஒரு நிமிஷம். உங்களுடைய தலைவர் திரு கருணாநிதியாக இருக்கலாம், ஜெயலலிதா அவர்களாக இருக்கலாம், அல்லது சிலங்கோவனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் ஒரு அரசியல் ஆளுமைகள் அவர்களுக்கான தனி மனித மரியாதையை கொடுத்தே நாம பேசணும் அப்படிங்கறதா எங்களுடைய நிலைப்பாடு. எப்படி ஒரு கும்பிடு போடுறாரு வைகோ அப்படின்றது நல்லா தெரியும். எதுக்காகனா எம்பி சீட் 3 முறை தொடர்ந்து திமுகவுல இருந்து அவருக்கு எம்பி சீட் கொடுத்தாங்க. ஆனால் அது அதுக்கு அப்புறமா அவருக்கு அந்த வாய்ப்பு அந்த இதே கிடைக்கல. நான் கேட்ட கேள்வி வாங்க, நீங்க கேட்ட கேள்விக்கு இப்ப நான் கேட்ட கேள்விக்கு வரேன். அதாவது கேள்விக்கு நேரடியா வாங்க. இல்ல நான் வரேன். தேமுதிக கரையுங்கிறாரு. சொன்ன அடுத்த சில நாட்களில் இந்த நிகழ்வுகள் நிகழ்கின்றன. இது எதேச்சியாக நடந்ததுன்னு நம்ம மட்டும் தான் கேட்கலாம். அதாவது பாத்தீங்க அப்படின்னா கடந்த 4 வருடங்களாக விஜயகாந்த் சொல்லி வரும் விஷயம் என்ன, இந்த அதிமுக அரசை ஆட்சி கட்டிலிருந்து நீக்க வேண்டும். இந்த அதிமுகவின் அரசினால் பாதிக்கப்பட்டது யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுதான் சொல்றேன். இந்த 4 வருடமாக அதிமுகவால் பாதிக்கப்பட்டது, அதாவது எப்படி பார்த்தா செல்வி ஜெயலலிதா வெற்றி பெற்றிருக்கிறார். எப்படி அப்படின்னா சந்திரகுமார் போன்ற ஒரு தீவிரமான தொண்டர்கள், தீவிரமான கேப்டன் விஜயகாந்தின் தொண்டர்கள் என்ன அப்படின்னா பணபலத்தாலும் படைபலத்தாலும் செல்வி ஜெயலலிதாவால் கரைக்க முடியவில்லை. ஆனால் இன்று எடுத்திருக்கக்கூடிய அந்த ஒரு தவறான யூனிலாட்டரல் டெசிஷன் அவர் எடுக்கிற முடிவை. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா திரு சந்திரகுமார் இன்னைக்கு அவருடைய பேட்டியில சொல்லியிருக்காரு. திரு சரவணன் விஜயகாந்தை எங்களால் பார்க்க முடியவில்லை. இதற்கு அனைத்திற்கும் காரணம் எங்கள் அண்ணி பிரேமலதா சொல்லி ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். நாங்களும் கேட்கிறோம், இந்த 2 மாத காலமாக கூட்டணி அறிவித்த பிறகு எங்கே இருக்கிறார் கேப்டன் விஜயகாந்த்? அவர்தான் முடிவுகளை எடுக்கிறாரா? நீங்க பேசிட்டு இருந்தீங்களா கூட்டணி? பேசல. இப்ப சந்திரகுமார் தவறான தகவல்களை சொல்கிறார். நீங்க அதான் சொல்றீங்க. ஒரு நிமிஷம், முடிவுகள் விஜயகாந்தால் எடுக்கப்பட்ட முடிவுகள் அல்லது பிரேமலதாவால் எடுக்கப்பட்ட அல்லது ஸ்டாலினால் எடுக்கப்பட்ட முடிவா? அல்லது ஸ்டாலினால் எடுக்கப்பட்ட முடிவா? நீங்க அத சொல்லுங்க.
திரு சந்திரகுமாரின் கேள்விக்கு என்ன பதில்? சரவணன், அதுதான் நீங்க என்னோட கேள்வி இல்ல சரவணன், நான் ஒரு கேள்வி கேட்டா நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. என்னோட கேள்வி என்பது, நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, எங்கே விஜயகாந்த் 2 மாதமாக நீங்க கேட்டீங்க. 2 மாதம் இல்ல, 2 வார காலம். சந்திரகுமார் 2 மாதம் சொன்னீங்க. 2 வாரம். இப்ப சொல்றேன் 2 வாரம். 2 வார காலமாக எங்கே நாங்கள் அவரை சந்திக்க முயற்சி செய்கிறோம், முடியவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு சந்திரகுமார். இதற்கு எங்கே பதில்? கூட்டணி முடிவுகளை அவர் எடுக்கவில்லை அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு என்ன பதில் சொல்லிருக்காரு விஜயகாந்த்? சந்திரகுமார் வெளியில போனதுக்கு அவரு கவலைப்பட்ட மாதிரி தெரியல, இன்னொரு அரசியல் வியாபாரி தான் கவலைப்பட்டு இருக்காரு. வார்த்தையில ரொம்ப கவனமா கையாளுங்க. நான் முதல் சுற்றிலே நேரம் கொடுக்கல, நான் வரேன் உங்ககிட்ட வரேன், நிச்சயமா உங்ககிட்ட வரேன். இல்ல இந்த இடத்துல நீங்க அவரை விட்டுருங்க, நான் பொதுவாகவே கேட்கிறேன். விஜயகாந்த் தேமுதிக கட்சியில ஒரு உட்கட்சி பூசல் நடைபெறுகிறது. விஜயகாந்த் அந்த கட்சியினுடைய தலைவர், அந்த கட்சியினுடைய முன்னாள் நின்று அது எல்லா மேடைகளிலும் பேசிக்கொண்டு தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர் மரியாதைக்குரிய திருமதி பிரேமலதா அவர்கள், திரு சுதீஷ் அவர்கள், இவர்கள் யாரும் இதை குறித்து இன்னும் எதுவும் பேசல. ஒரு அறிக்கை மட்டும் வச்சு நீக்கணும்னு சொல்லி. ஆனால் வைகோ இதற்கு தீவிரமாக பேசிக்கொண்டிருக்கிறார். மக்கள் நல கூட்டணியினுடைய தலைவர்கள் இதற்கு பதிலளித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், தேமுதிகவினுடைய உட்கட்சி பிரச்சனை தொடர்பான கருத்தை கூட உங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் சொல்ல மாட்டாரா? இல்லை, அதாவது இந்த கேள்வியே ஒரு தவறான கேள்வி. ஒரு கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனை என்பது அந்த கட்சிக்குள்ளேயே பேசிக்கிட்டு வர்ற போது பிரச்சனை இல்லை. வெளியில வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து கட்சியின் நிலைப்பாட்டுக்கு மாறாக தனது நிலைப்பாட்டை சொல்வது என்பதே அந்த கட்சி விரோத நடவடிக்கை தான். இல்ல, அது விவிகே சிலங்கோன் ஐயா அடிக்கடி சொல்லிட்டு மாதிரி ஐயா காங்கிரஸ்ல எல்லாம் சொல்ற கருத்துக்கள் எல்லாம் ஏத்துக்கிறது கருத்து இல்ல. அதனால அந்த ரன்னிங் கமெண்ட் கொடுத்தா நானும் கொடுப்பேன், நானும் அமைதியா நீங்க பேசும்போது அதாவது கருத்துக்கள் களமாட வேண்டும். இங்க வெறும் சத்தத்தை ஏற்படுத்தி ஒரு பெரிய அந்த கட்சியினுடைய பிரச்சனை என்று வருகிற போது அந்த கட்சிக்குள்ள விவாதம் நடந்திருந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஏன்னா உள்கட்சி ஜனநாயகத்தை மதிக்கக்கூடியவர்கள், எல்லா அரசியல் கட்சியும் மதிக்க வேண்டும் என்று நம்பக்கூடியவர்கள் நம்புகிறோம். ஆனால் துரதிர்ஷ்டமா அப்படி இல்லை. ஆனால் இப்போ என்னன்னா, ஒரு கட்சி ஒரு முடிவெடுத்து கூட்டணி அமைந்து விட்டது, கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் முடிச்சு மக்கள் நல கூட்டணியோடு இணைந்து விட்டது. இப்போ இவங்க வந்து உட்காந்து ஒரு பேட்டியை கொடுக்குறாங்க. அந்த பேட்டியில் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நீங்கள் திரும்ப நினைவு கூறணும். நாங்கள் அதிகமாக செலவு பண்ணி அதிகமாக இழந்திருக்கிறோம், எங்கள் கைகாசை போட்டு இழந்திருக்கிறோம் என்று பேசிட்டு அதை எடுக்கணுங்கிற அர்த்தத்துல அது வருது. என்ன இல்ல 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 அப்படி இல்ல, அப்படி நான் வர அரசியல் என்பது சேவைங்க. என்னை பொறுத்தவரை அது யாராக இருந்தாலும் சேவை, ஒரு சமூக மாற்றத்துக்காக நிற்கக்கூடிய அரசியல் இயக்கத்துல வந்துட்டு நான் கைகாசை போட்டேன் அதுக்காக நான் வந்து இப்ப இறக்க முடியாது. இல்ல இல்ல அப்படி இல்ல. நான் ஏன் இதை இப்படி புரிஞ்சுக்க இல்ல, நான் ஏன் இதை இல்ல இல்ல நான் ஏன் இதை இப்படி புரிஞ்சுக்க கூடாது? நான் இவ்வளவு கடன் பட்டதும், நான் இவ்வளவு செலவு செய்ததும், நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதும் கணக்கு வைங்க மக்கள் மத்தியில. இல்ல இல்ல எவ்வளவு நீங்க கடன் பண்றீங்க நான் முடிச்சிரேன். நீங்க சொல்லுங்க, நான் வரேன். நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், ஆனால் என்னுடைய குரலை தலைமை கொஞ்சம் கூட செவிசாய்க்கவில்லையே என்ற பதிவாக அந்த கொண்டாட்டத்தோட ஏன் எடுக்க கூடாதுன்னு நான் கேக்குறேன். அதுதான் சொல்ல வரேன். நான் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டேன், என் தலைமை ஜெயிக்கணும் தான் நான் நினைச்சேன். இல்லன்னா நான் கஷ்டப்படுவேனா? என் தலைமை என் குரலை கேட்க மறுத்து விட்டது, அதனால நான் வீதிக்கு வந்து பேசுறேங்கிறார். இல்ல, அதாவது தலைமை நீங்க குரலை கேட்கலன்னு சொல்றீங்க. ஒரு பெரிய பொதுக்கூட்டம் நடத்தி அதனுடைய அர்த்தம் வந்து ஜனநாயகத்தில் வந்து அரசர் வரணும் என்பது அல்ல. ஆனால் ஆட்சி அதிகாரத்துக்கு நான் தனியாக வர வேண்டும் அல்லது என் தலைமையில் ஆட்சி அமைய வேண்டும் என்பதாக பொருள் கொள்ள வேண்டும். இந்த இடத்துல வந்து அந்த ஜனநாயக பிரயோகங்களை பயன்படுத்த வேண்டியதில்லை என்று கேட்கிற போது கூடியிருந்த அத்தனை பேரும், முதல் நிலையில் இருந்தவங்க மட்டுமல்ல எல்லோரும், நீங்க சொல்ற உங்க பொதுச்செயலாளர்களையும் மேடையில் உட்கார்ந்து கொண்டு கிங் என்று சத்தம் போட்டீர்கள். அப்பையெல்லாம் நீங்க கருத்தை ஒரு தைரியமாக சொல்லி, இல்லை நாம் வந்து ஒரு அதிமுக வீழ்த்துகிற ஒரு வியூகத்தில் இருக்கணும், திமுகவோட தான் போக வேண்டும் ஒரு கேள்வி வைக்கிறார். இன்ன வரைக்கும் அதுக்கும் விட இல்லை. அவர் என்ன சொல்றாரு, நாங்க மக்கள் நல கூட்டணி தொடர்பாக ஒரு கொள்கை பிரபு செயலாளர், அவர் சட்டமன்ற கொறடா, அவருக்கு அன்னைக்கு காலையில் வரைக்கும் தகவல் தெரியும். அவர் சொல்றாரு, காலையில் 8 மணிக்கு எனக்கு கால் வருது, ஃபோன் வருது, அலுவலகத்துக்கு வாங்கன்னு போய் பார்த்தா செய்தியாளர்கள் வாசல் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும்னு சொன்னா இது உட்கட்சி ஜனநாயகமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று. இன்னொன்று,
தேர்தலில் வேட்பு மனுக்களை திரும்ப பெறும் நிலை வரை அந்த நிமிடம் வரை நம்ம கூட்டணி பற்றி பேசலாம், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு அவர் சொன்னாருன்னு. இது நம்பக்கூடிய வாதமாகவே விஜயகாந்தினுடைய கடந்த கால செயல்பாடுகளும் நிகழ்கால செயல்பாடுகளும் அமைந்திருக்கின்றன. பாஜக தலைவர்கள் வந்து சந்தித்தார்கள், திமுகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருந்தது என்று பத்திரிகைகளில் செய்தி வந்தது. அதைத்தான் சந்திரகுமார் சொன்னார், விஜயகாந்தை அவ்வாறு சொன்னாருங்கிறாரு. அப்போ எல்லா பக்கமும் அவர் பேசுகின்ற பொழுது சரி தலைமை வந்து நம்ம குரலுக்கு செவி சாய்க்கும், திமுக கூட்டணிக்கு போகும் அப்படிங்கிற நம்பிக்கை தானே அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும். இது இயல்பா ஏற்படுத்தானே, இது தலைமையின் தவறு தானே? இல்லை, அதாவது முதல்ல தேமுதிக என்கிற ஒரு அரசியல் இயக்கம் எந்த அடிப்படையில் துவக்கப்பட்டது? தமிழ்நாட்டில் ஒரு மாற்று அரசியல் வேணும், திமுக அதிமுக. இப்போது இந்த உணர்வு வருகிற போது அவங்க அதிமுகவோட கூட்டணியில் சேர போனாங்கல்ல, அப்பயும் அந்த உணர்வு வந்திருக்க வேண்டும். ஏன்னா நீங்கள் துவக்கிய குறிக்கோள் என்பது இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் கட்சி, திமுக, அதிமுக, மதிமுக எல்லாருக்கும் ஒரு குறிக்கோள் இருக்குது. இவங்க குறிக்கோள் தமிழ்நாட்டில் அதிமுக திமுகவுக்கு ஒரு மாற்றை முன்வைப்பதாக தான் துவங்கியது. அப்படி வருகிற போது நீங்கள் எப்படி திமுகவோட தான் போகிறீங்க? ஏன்னா அவங்க தொடர்ந்து எல்லா பொதுக்கூட்டங்கள்லையும் மரியாதைக்குரிய பிரேமலதாவாக இருக்கலாம் அல்லது மரியாதைக்குரிய விஜயகாந்தா இருக்கலாம், அவங்க பேசுகிற பேச்சு எல்லாமே அதிமுகவை தாக்குகிற அளவிற்கு திமுகவை தாக்கினார்கள், தாக்கி தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஊழல் என்று சொன்னால் ரெண்டு பேரும் ஒன்று தான். குறிப்பிட்டு சொல்கிறேன், இல்லை கடந்த காலத்தில் அதிமுகவை மிக கடுமையாக விமர்சித்து விட்டு கடைசி நிமிடத்தில் அதிமுகவோட கூட்டணி வைத்தார். இது ரொம்ப தவறான. அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் இந்த எதிர்குரலை எழுப்பியிருந்தால் இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்றாரு. எழுப்பினோம், இல்ல அவர் திருப்பி தெளிவு எதிர்குரலை எழுப்பினோம், பெருசா கடிதம் எழுதி கொடுத்தோம்.